வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். கொலோசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். சரி, இப்போ ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நான் பங்கடைவதற்கு என்னை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும். என்னவாகிறாரா? தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு என்னை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று என்னை விடுதலை ஆக்கினவரும் தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு என் உட்படுத்தினவருமாகிய பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். போன வாரம் சொன்னேன், நான் பிள்ளையானால் நான் சுதந்திரவாளி. நான் பிள்ளை தானே, நான் பிள்ளை தானே, எந்த மாற்றமே இல்லைல்ல? தெளிவாக இருக்க? தத்து பிள்ளையா பெத்த பிள்ளையா? தத்தம்மா சொல்லுங்க. தத்தா கெத்து பிள்ளை. சரி ரைட்டு, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்போ ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்குள்ளார நம்ம போக போகிறோம். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, புரியல? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமார், ஒன்லி ஒன் சன், ஒன்லி ஒன் சன், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, அவருக்கு ஒரு புள்ளதான் இருக்கின்றத வேதம் சொல்லுது. நம்ம எல்லாம் பிள்ளைகள்னு கூட வேதம் சொல்லுது. இப்ப நம்ம எந்த பிள்ளைகள்? ஐயா, பிதாவுக்கு ஒரே புள்ளதான் இருக்கிறார். அந்த பிள்ளைக்கு நிகர எந்த பிள்ளையுமே இல்லை. ஆனா வேதம் நம்மையும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறது. என்ன பாஸ்டர் குழப்புறீங்க? போன வாரம் தான் காப்பாத்தி எங்களெல்லாம் கெத்து பிள்ளையா வச்சிருந்தீங்க, இப்ப என்ன பாஸ்டர் பிரச்சனை அப்படின்றப்பதான் நீங்க வசனத்தை நல்லா கவனிக்கணும். கடவுள் கடவுளாகவே இருக்கிறார். நாம் சொல்லுவோம், நம்ம கேத்தலிக்கில் அழகா சொல்லுவோம், தந்தையாம் கடவுள், குமாரனாம் கடவுள், இஸ்பிரி சாந்துவாகிய கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ரைட். இப்போ இந்த மூணையும் கடவுள்ன்ற ஸ்தானத்தில் தான் பார்க்குறோம். மூணு பேரையும் எந்த ஸ்தானத்தில் பார்க்குறோம்? கடவுள். ஆனா கடவுள், தந்தையாம் கடவுள் தம்முடைய பிள்ளையை பார்த்து சொல்லும்போது சொல்றாரு, தம்முடைய ஒரே பேரான குமாரன், ஒரே பிள்ளை. சொல்லுங்க, என்ன பிள்ளை? அவருக்கு ஒரே பிள்ளை. நீங்க நீதிமொழிகள் 8 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஞானத்தை பற்றி பேசி வரும் பொழுது நான் பார்த்தீங்கன்னா அவர் பிதாவுடைய மடியில் நான் செல்ல பிள்ளையா இருந்தேன் அப்படின்ற விஷயத்தில் அந்த விஸ்டத்தை வச்சு அங்கே பேசிட்டு வருவார். இப்போ நீங்கள் நல்லா அதை கவனித்து கொண்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, அப்போ அவர் மட்டும்தான் பிள்ளையா அப்படின்னு கேட்டால் நான் சொல்வேன், அவர் மட்டும்தான் பிள்ளை. ஆனால் அந்த பிள்ளையை கொண்டு தான் அநேகம் பிள்ளையை பெற்றெடுத்தார். அந்த பிள்ளையை கொண்டு தான் அந்த பிள்ளைக்காகவே அநேகம் பிள்ளைகளை பெற்றெடுத்தார். அந்த பிள்ளையுடைய ராஜ்யத்தில் தான் நம்மளை வச்சிருக்காரு தவிர அவருடைய ராஜ்யத்தில் நம்மளை வச்சிருக்கல. நீங்க நன்றாய் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம். நான் இதை நல்லா தெளிவா பேசுறேன். ஒரு அடாப்டட் சைல்டுன்னா எப்போ எடுப்போம்? பிறக்கிறதுக்கு முன்னாடி எடுப்போமா, பிறந்த பிறகு எடுப்போமா? சொல்லுங்களேன். நல்லா திரும்ப சொல்றேன், நல்லா கவனிச்சுங்க. ஒரு அடாப்ஷன் எடுக்கிறோம்னா, ஒரு சைல்டு எடுக்கிறாங்கன்னா பிறந்த பிறகுதான் என்ன செய்வாங்க? எடுப்பாங்க. எதற்காக எடுக்கிறாங்க? தங்களுக்கு பிள்ளை இல்லைன்றதுக்காக என்ன செய்யறாங்க? அடாப்ட் பண்றாங்க. ரைட். இப்ப அந்த பிள்ளை அடாப்ட் பண்ணிட்டு இப்ப அந்த பிள்ளைக்குரிய எல்லாத்தையும் யாரு கொடுக்குறாங்க? தங்கள்கிட்ட இருக்கிறதுல எல்லாத்தையுமே பிள்ளை கொடுக்குறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆனா நான் அப்படி இல்லை. நான் சுவிகாரம் தான். நான் சுவிகாரம் தான். பிறந்த பிறகு சுவிகாரம் இல்லை. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நான் சுவிகாரம். சொல்லுங்க, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே. குமாரனாம் கடவுளுக்கு நிகர் யாருமே இல்லை. ஆனா குமாரனாம் கடவுளுக்கு
ராஜ்யத்துக்கு அநேக பிள்ளைகளை கொண்டு வரதுக்காக, புரியுங்களா, நம்மளெல்லாம் உலக தோற்றத்திற்கு முன்னே முன் குறித்திருக்கிறார். எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் சில வசனங்களை வாசிப்போம். சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதை பகிரும்போது உங்களுக்கு புரியும். 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் அழகாய் மெதுவாய் படித்தால் முகம் அழகா இருக்கும். இன்னும் அழகாய் 4ஆம் வசனத்திலிருந்தே படிச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. யாருக்குள்ளார தெரிஞ்சுக்கிட்டாரா? நல்லா கவனிச்சுங்க. கிறிஸ்துவுக்குள்ளார தெரிந்து கொண்டார். சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளார தெரிந்து கொண்டார். ரைட். பிரியமானவர் தெரிஞ்சுக்கிட்டாரு உலக தோற்றத்திற்கு முன்னே. அப்ப உலக தோற்றத்துக்கு முன்னாடி நீங்க இருந்தீங்களா? இருந்தோம். உலக தோற்றத்துக்கு முன்னாடி இருந்தீங்களா? இருந்தோம். அவர் பார்வையில இருந்தோம், நம்ம பார்வையில நம்ம இல்லை. உலக தோற்றத்துக்கு முன்னாடி இருந்தோமா? மத்த ஓடுது பாருங்க. இருந்தோம் தான் பைபிள் சொல்லுது. என் பேர் பீட்டர் தான் பைபிள் சொல்லுது. பீட்டர் ரஜீஸ்னு வேற சொல்லுது. எப்ப சொல்லுங்க பார்க்கலாம். உலகம் தோன்றி எத்தனை ஆண்டுகள் ஆயிருச்சு? சொல்லுங்க பார்க்கலாம். 4000 வருஷமா? 6000 வருஷமா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அந்த கிரியேஷனுடைய வருஷம் இன்னைய வரைக்கும் யாருக்குமே தெரியாது. பல லட்சம் நூற்றாண்டுகளை கூட கடந்து போயிருக்கலாம். மில்லியன் இயர்ஸை கூட கடந்து போயிருக்கலாம். மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் என்னை தெரிந்து கொண்டாராம். அப்ப உலக தோற்றத்துக்கு முன்னாடியே யார் இருக்கிறா? நான் இருந்திருக்கிறேன். புரியல? இப்பதான் நான் இருக்கிறேன். இனிமேல் நான் இருப்பேன். அவருக்கு என்னென்ன தன்மை கொடுக்கப்படுகிறதோ அத்தனை தன்மையும் எனக்கு கொடுக்கிறதற்கு தான் இயேசு சிலுவையிலே மரித்தார். உலக தோற்றத்துக்கு முன்னாடி நம்ம இருந்திருக்கிறோம். இருந்தோன்னு பைபிள் சொல்லுது. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நம்ம பேரை என்ன செஞ்சிருக்காரு? ரிஜிஸ்டர் பண்ணிட்டார், சொல்லியிருக்கார். சரி, ரைட். அதோட முடிஞ்சா? இப்ப பாருங்க, அடுத்த கீழே படிங்க. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின நம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. எங்கேயாவது சபிக்கிறேன், கொல்லுறேன், குத்துறேன், அடிக்கிறேன், எல்லாமே குளோரியஸா, எல்லாமே ஒரு 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 புகழ்ச்சிக்குரிய, சந்தோஷத்துக்குரிய, மகிழ்ச்சிக்குரிய எவ்வளவு ஆழமான வார்த்தைகள் நமக்காக தேவன் பிரயோகிக்கப்படுத்திருப்பார் என்று சொன்னா எப்படிப்பட்ட மேன்மையில நம்மளெல்லாம் தெரிஞ்சிருப்பார். ஏதாவது ஒரு வார்த்தை நீ சபிச்சு உன்னை அடிச்சு, நம்மளால தான் இன்னும் ஜெபம் பண்றானே, அப்படியே கத்த சபிப்பாராக, அடிப்பாராக, போகும்போதுல வண்டியிலிருந்து தள்ளி விடுவாராக. புரியல? பாவங்க, அவர் அதற்கால நம்மளை அழைக்கலங்க. அவர் அழைச்ச மேன்மையை பாரு. மகிமையின் புகழ்ச்சிக்காக நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரராகும்படி குறித்திருக்கிறார். இப்ப நான் சொல்றேன், நீங்க பிறந்த பிறகு பிள்ளையானீங்களா? பிறக்கவே இல்லை, அப்பயே நீங்க பிள்ளையாயிட்டீங்களா? அந்த பிள்ளைய போல உங்களை பார்க்கிறாரா? உங்களை போல அந்த பிள்ளைய பார்க்கிறாரா? அந்த பிள்ளைய போல என்ன பார்க்கறதுக்காக தாங்க அந்த பிள்ளையே எனக்காக தந்தார். அந்த பிள்ளைய போலவே என்ன பார்க்கணும், அவ்வளவுதான். எந்த கடல் பார்க்கும், எது பார்க்குதுன்றீங்க? விட்டுட்டு ஓடிடுது.
அப்புறம் கூட்டிக்கிட்டு ஓடிடுது. என்னென்னவோ பண்ணுது, வருது, குளிச்சுட்டு இருக்கும்போது ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு போயிடுது. புரியுங்களா? எதையாவது பண்ணுது. அதுக்கு வேற பேர் வச்சு கூப்பிடுறாங்க, வா வா துணியை கொடுத்துட்டு போகணும். புரியுங்களா? அது வயசு என்ன? குளிக்கிறவங்க வயசு என்ன? துணி தூக்குற சாமியோட வயசு என்ன? பார்த்தீங்களா? பாவத்தையே பாராத சுத்த கண்ணனுங்க, தீமையே பார்க்காத சுத்த என்னங்க. அதை நீங்கள் கவனிக்கிறப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. உண்மையாக சொல்கிறேன், நம்மலாம் கொடுத்து வச்சவங்க, கொடுத்து வச்சவங்க. ஒரு நேரம் அற்பமான சோத்துக்கு கொடுத்து வச்சேன்னு சொல்கிறான் சில பேர். புரியுங்களா? நான் சொல்கிறேன், அவர் மகிமைக்கு புகழ்ச்சிக்காக என்னை எப்படி முன்னறிந்தாரோ, முன்குறித்தாரோ, தெரிந்து கொண்டாரோ, அப்படியே என்னை மீட்டும் கொண்டார். மீட்டு கொண்டவர் என்னை இனி வரும் காலங்களிலும் என்னை தப்புவிப்பார். என்னை கர்த்தர் தம்முடைய வருகையிலும் அவர் வருகைக்கு பிறகு இருக்கிற ஒரு உலகத்திலும் என்றென்றும் வாழ்ந்துட்டு இருப்பேன். அதனால இன்று பிறந்தவர்களா, அன்று பிறந்தவர்களா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல இந்த நிலைக்கு வாங்க முதல்ல. சரி, ரைட். ஆனாலும் எனக்கு பேர் என்னத்தமா சொல்றாரு? அடாப்டட் சைல்டு தான் சொல்றாரு. என்ன சைல்டு தான்? நான் அன்னைக்கு விளக்கும் போது சொல்லிட்டேன், குழப்பக்கூடாது. நான் இப்ப பிறந்தா தத்து பிள்ளை, நான் அப்பயே பிறந்தனால பெத்த பிள்ளை தான். பிரைஸ் எல்லாம். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே என்ன முன்னறிஞ்சு முன்குறிச்சனால நான் என்ன பிள்ளை? அந்த ஒரு பிள்ளைக்கு நிகரான பிள்ளை எதுவுமே இல்லை. ஆனா அந்த ஒரு பிள்ளைக்குரிய எல்லா மேன்மைகளையும் எல்லா பிள்ளைக்கும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் பிதாவுடைய திருவுள சித்தம். அந்த பிள்ளைக்குரிய எல்லாத்தையும் கொடுக்கணும், அந்த பிள்ளை வழியாவே கொடுக்கணும். அண்ணனை உட்கார வச்சு தம்பிக்கெல்லாம் சொத்தை பிரிச்சு கொடுறான்னா எப்படி இருக்கும்? சொல்லுங்க, சொல்ல மாட்டேன்றீங்களே. அப்படி நல்ல அண்ணன்மார்கள் இருந்தீங்கன்னா தோத்துறோம். அல்லேலூயா. அக்காவை உட்கார வச்சு, அக்கா சொத்தை பிரிக்கா அப்படின்னு சொன்னா, அக்கா நீங்களாம் எடுக்கிறத எடுத்துட்டு கொடுங்க, மிச்சத்தை நான் வாங்கின்னு சொல்ற நல்ல அக்கா. சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் கவனத்தை உங்களை ஈர்க்க விரும்புகிறேன். ஒரு வாசகத்தை ஆதியாகமம் புத்தகத்தில் வாசிக்க விரும்புகிறேன். அதை நீங்கள் படித்தீர்கள் என்றால் சுவீகாரமும் சுதந்திரமுன்ற அந்த தலைப்புக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை இங்கே படிக்க முடியும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர், தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே. என் வீட்டு விசாரணை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் தான் சுதந்திரவாளி. என் வீட்டினுடைய எல்லா ஆளுமையும் அதிகாரமும் யார்கிட்ட இருக்குது? எலியேசர்ட்ட இருக்குது. மறந்துட கூடாது. யார்கிட்ட இருக்குது? எலியேசர் இருக்குது. நானும் என்ன இல்லாமல் இருக்கிறேன்? பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். என் வீட்டில் இருக்கிற இந்த மனுஷன், இந்த எலியேசர் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறான். கீழே பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த இந்த சுவீகார பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறானே. நீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, ஆதலால் எனக்கு பிள்ளைகள் இல்லை. ஆனால் என் வீட்டிலே வளர்ந்த, என் வீட்டிலேயே பிறந்த ஒரு சுவீகார பிள்ளை இருக்கிறான். அவன் சுதந்திரவாளியாய் இருக்கிறான். யார் வீட்டில் பிறந்த பிள்ளை? ஆபிரகாமுடைய வீட்டில் பிறந்த. என் வீட்டிலே பிறந்த பிள்ளை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நம்ம சுவீகாரம்ன்றத
நான் திரும்ப சொல்றேன், நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கடவுள் தன் குமாரனாகிய இயேசுவுக்கு அநேகம் பிள்ளைகளை தரப்போறேன்னு வாக்கு பண்ணிட்டார். அதனால்தான் நீங்க பழைய ஏற்பாட்டில் படி என் பிள்ளைகள் அல்லாதவர்களை என் பிள்ளைகள் என்று சொல்லுவேன், என் ஜனம் அல்லாதவர்களை என் ஜனம் என்று சொல்லுவேன். இப்ப பாருங்க, திரும்ப 4ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி. இப்ப பிள்ளை, இந்த பிள்ளைக்கு அநேகம் பிள்ளைகள் வேணும், ஆனா எல்லா பிள்ளையும் சுதந்திரவாளி இல்லை. இப்ப பிள்ளைய சுதந்திரவாளி ஆக்கணும்னா ஒரு விஷயத்தை செஞ்சாகணும், ரத்தம் சிந்தி ஆகணும். ஒரு பிள்ளைகளை அநேகம் பிள்ளைகளை ஆக்கணும்னா, சுவிகாரம் ஆக்கணும்னா ரத்தம் சிந்தி ஆகணும். இயேசு கிறிஸ்து மூலமாய் முன்குறித்தவர், கிறிஸ்துவின் மூலமாய் தெரிந்து கொண்டவர், கிறிஸ்துவுக்காக என்னை ஆதீனத்தில் வச்சிருந்தவர், இயேசுடைய மரணத்தின் வழியா, அவருடைய இரத்தம் சிந்துதல் வழியா எனக்கு சுவிகாரம்ன்ற ஒரு தகுதியை கொடுத்திருக்கிறார். நான் சொல்லுகிற ஒரு விஷயம் எதற்குன்னா, குமாரனிடத்தில் இருக்கிற சுதந்திரத்தை பிள்ளை நான் முன்னறியப்பட்டாலும் முன்குறிக்கப்பட்டாலும் அந்த இரத்தத்துக்குரியவனாகாத வரைக்கும் நான் சுதந்திரவாளி இல்லை. அவர் வீட்டிலேயே, அவருடைய ஒளிபீடத்திலேயே நான் பிறந்தவனாயிருந்தாலும், என் பெயர் அவரை முன்குறிச்சிருந்தாலும் முன்னறிந்திருந்தாலும் நான் சுதந்திரவாளி இல்லை. இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டாதான் நான் சுதந்திரவாளி. சபைக்கு வரதுனால நான் பிள்ளையா இருக்கலாம், சுதந்திரவாளியா இருக்க முடியாது. நல்லா பாட்டு பாடுறதுனால பிள்ளையா இருக்கலாம், சுதந்திரவாளியா இருக்க முடியாது. நிறைய வசனங்களை மனப்பாடம் பண்றதுனால பிள்ளையா இருக்கலாம், சுதந்திரவாளியா இருக்க முடியாது. சுதந்திரவாளி ஆகணும்னா அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு கிடைச்சாதான் அவருடைய சுதந்திரத்தில் நான் பங்கு பெற முடியும். புரிந்தவங்க ஆமேன்னு சொல்லுங்க, புரியலனாலும் ஆமேன்னு சொல்லுங்க. விளங்கல்ல, விளங்க. அதாவது நாமெல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே பிள்ளைகள் தான். ஆனா அந்த பிள்ளை வீட்டு பிள்ளை, என்ன பிள்ளை? ஆனா இரத்தத்தினால கழுவப்பட்டாதான் பெத்த புள்ள. எத்தனை பேருக்கு இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு அனுபவம் இருக்குது? இரத்தத்தினால மீட்கப்பட்ட ஒரு அனுபவம் இருக்குது. the blood of Jesus இன்னைக்கு உயர்த்துவோம். இயேசுவின் இரத்தம் இல்லாம எனக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு இல்லை. இப்படி மீட்கப்பட்டவர்களுக்கு தான் சுதந்திரமே தவிர மீட்கப்படாதவர்கள் வீட்டு பிள்ளையாய் இருக்கலாம், விசாரணை கர்த்தனாய் இருக்கலாம், போப்பாகவும் இருக்கலாம், பிஷப்பாகவும் இருக்கலாம், ரெவரண்டாகவும் இருக்கலாம், கர்தினாலாகவும் இருக்கலாம், நன்ஸாகவும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், பிள்ளையாக இருக்க முடியாது. அதுவும் சுதந்திரவாளியான பிள்ளையாக இருக்க முடியாது. முடியாது. வீட்டு பிள்ளை சொல்லுங்க, சொல்லுங்க, வீட்டு பிள்ளை. நீங்க நல்லா கவனிச்சுக்கணுங்க. இஸ்மவேலுக்கு அடிமை பெண்ணாகிய மகன் சொல்லப்பட்டிருக்கோம். ஆனா எலேசர் மட்டும் வீட்டு பிள்ளை தான் இருப்பார். அதாவது இது ஹிஸ்டாரிக்கெல்லாம் படிச்சீங்கன்னா அந்த வீடே எலேசர் தான். ஆமாம், எலேசர் இல்லாமல் சாராமல் இருக்காது, செத்து போயிடும். ஆமாம், அந்த அம்மா உயிரே யார் தான்? எலேசர் தான். ஆமாம், சில நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்க பக்கத்து வீட்டு பிள்ளை நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி வளரும், பார்த்துருக்கீங்களா?
சில வீட்டில் பொம்பளை பிள்ளை இல்லைன்னா அந்த பொம்பளை, எங்கள் வீட்டிலலாம் ஆம்பளை பையில, இந்த பக்கத்து வீட்டில் இருக்க மாமி பிள்ளை, அந்த பிள்ளை இந்த பிள்ளைலாம் எங்கள் அப்பா போய் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு சோப்பிட்டு போடுறாரு. ஆமாம், பிராமண பிள்ளை எங்கள் வீட்டில் வந்து மீன் சாப்பிடும். அந்த பாட்டி சொல்லும், நோக்கு என்ன வேணுமோ ஐஸு, ஐஸு அது பேர், நோக்கு என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கோ, வெளியே வந்து ஸ்நானம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருன்றோம். முதல்ல கூட வெளியே போய் நிற்கும், தலையில் 2 தண்ணியை தெளிக்கும், தூக்கி உள்ள கூட்டு போயிடும். அவள் வரப்பெல்லாம் சொல்லுவா, தாத்தா லூயிஸ் தாத்தா மீன் வாங்கலையாண்டுவா. புரியல, என் வீட்டுக்குள்ள மாதிரி இருப்பாளுங்க. புரியல, எங்களை வந்து எப்படி வாங்க டை பீட்டர் அப்படின்னா எது, அதில் அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். இப்போ இந்த எலையேசர் அந்த வீட்டுக்கு என்ன பிள்ளையா இருந்தான் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, சபைக்கு வருவாங்க பாருங்க, கரெக்டாக ஆஜராகிடுவாங்க, கரெக்டாக வந்துடுவாங்க, சபை ஆராதனை தவற விட மாட்டாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த மீட்டிங்லாம் இருந்தாலும் பார்த்துருவாங்க, புது பாட்டெல்லாம் பார்த்துருவாங்க, ஸ்டேட்டஸ் வச்சுருவாங்க, எல்லாம் செஞ்சுருவாங்க. அதுக்காக நீ வீட்டு பிள்ளையாக தான் இருக்க முடியும், பெத்த பிள்ளையாக முடியாது. The blood of ஜீசஸ்ல அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் விடுதலையும் நாம் பெற்றால் ஒழிய அவருடைய சுதந்திரத்தில் பங்கு பெற முடியாது. நாம் முன்னறியப்பட்டவனாக இருந்தாலும், முன்குறிக்கப்பட்டவனாக இருந்தாலும், தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்தாலும் நாம் பிள்ளைதான். சுதந்திரவாளியாய் ஆகணும்னா அந்த ஒரு பிள்ளையுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டு, கழுவப்பட்டு, ரட்சிக்கப்பட்டு, பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற்றாதான் நான் பிள்ளைன்ற சுதந்திரத்துக்குள்ளார போகிறேன். பிள்ளையா இருக்குங்க. நானே சில வீட்டில் பார்த்துருக்கேன், அந்த பிள்ளைகள் இருப்பாங்க. சில பேர் நேரத்தில் அவங்களுக்கு பிள்ளை ஏதோ அடாப்ஷன் பண்ணிக்குவாங்க, ஒரு குழந்தைய. அதில் கூட சில இடங்கள்லாம் அந்த மாதிரி நடக்குது. பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வயசில் வரைக்கும் தெரியாது, எல்லா பிள்ளைகளும் நல்லா தான் இருக்கும், நல்லா போயிட்டுருக்கோம். சொத்து பிரிக்கிறாங்க பார்த்தீங்களா, என்னது சொத்து பிரிக்கும் போது தான் ஐயோ ஐயோ, அப்போ தான் அந்த பிள்ளைக்கே தெரியும் நான் என்ன பிள்ளை தெரியும். சில நேரத்தில் எல்லாருமே ஒரே ஈக்குவலாக பார்த்துறது வேற, ஆனால் பார்க்க மாட்டாங்க. இந்த உலகம் பார்க்காது, பிள்ளைகளும் என்ன செய்யாது, பார்க்க விடாது. அப்பொழுதுதான் அந்த பரிதாபம் தெரியும். ஆனால் நீங்கள் பரலோகத்தை பொறுத்த வரைக்கும், நான் சுவிகார பிள்ளையா இருந்தாலும் இரத்தத்தினால் கழுவப்பட்டனா, நான் பிள்ளையானால் சுதந்திரரும் மாமே. சுவிகார பிள்ளைக்கு சுதந்திரம் உண்டா இல்லையா சொல்லுங்க. அதுக்கு ஒரே ஒரு விஷயம் இருக்குது. என்ன? நான் பிறந்தப்ப பிள்ளையா இருந்தேன், இப்ப பெத்த பிள்ளையா ரத்தத்தினால கழுவப்படணும். ஊட்டு பிள்ளையா இருக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளையா மாறணும். நான் சொல்லுகிறேன், நீங்கள் சபைக்கு வருவீர்கள், ஞானஸ்நானம் எடுத்திருப்பீர்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாமல் இருக்கும். பாவ மன்னிப்பின் நிச்சயமாக இருக்கும். அம்மா சபைக்கு போனாங்க, அப்பா சபைக்கு போனாங்க, நானும் சபைக்கு போனேன். முதல்ல கூடாது, எங்கள் குடும்பமே தொடர்ந்து 2-3 தலைமுறையாக சபைக்கு போகுது. நல்லா பாட்டு பாடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஆராதனை நடத்துவாங்க. நாங்கள் அங்கேயே போய் பழகிட்டோம், அதனால் அங்கே போயிட்டு இருக்கோம்னு சொல்கிறனால நீ வீட்டு பிள்ளையா வேணா இருக்கலாம், சுதந்திரவாளியின் பிள்ளையா இருக்க முடியாது. நிறையா பேர் இன்னைக்கு வீட்டு பிள்ளையா வரனால தான் தான் சுதந்திரம் என்னன்றது தெரியவே இல்லை. பிளட் ஆஃப் ஜீசஸ்ல இருக்கிற ஆசீர்வாதம் தெரியல, த ஃப்ளஷ் ஆஃப் ஜீசஸ்ல இருக்க ஆசீர்வாதம் தெரியல, ஹோலி ஸ்பிரிட்ல இருக்க ஆசீர்வாதம் தெரியல, அதுல இருக்க மேன்மை தெரியல, நம்முடைய அத்தாரிட்டி தெரியல. காரணம் வீட்டுக்குள்ள. அதில் கூட வரும், சேரை போடும், அதை எடுத்து வைக்கும், இதை எடுத்து வைக்கும், மைக் எடுத்து வைக்கும், எல்லாம் எடுத்து வைக்கும். முடிச்சவன பாஸ்டரோட மைக்கில் தான் எடுத்து வைக்கும், முடிஞ்ச கீழே போட்டு எடுத்து வச்சு பத்திரமா, புரியல, எல்லாத்தையும் எடுத்து வச்சு எல்லாம் கட்டி முடிச்சு முடிஞ்ச பிறகு காப்பி டீ கம்பங்கூழு முதல்ல கூட எல்லாம் சாப்பிட்டு விட்டுட்டு எல்லாம் போயிடும். ஏன்னா வீட்டு பிள்ளையா இருக்கலாம். ஆனால் சுதந்திரவாளி மட்டும்தான் அந்த பிள்ளைன்ற இடத்துல போய் நிற்க முடியும். பிரைஸ் எல்லாம். இதற்கு தான் வேதம் சொல்லுது, எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். உனக்கு ஈக்குவலா அவர் வந்த பிறகு அவருக்கு ஈக்குவலா நீ போகணும்னா பிளட் ஆஃப் ஜீசஸ்ல வந்தாதான் போக முடியும். உனக்கு நிகரா அவர் இறங்கி வந்திருக்கும் போது அவருக்கு நிகரா ஏறி போறதுக்கு உனக்கு எதுக்கு வலிக்குது? உனக்காக இறங்கி வந்தாரையா, உன்னை ஏறி தான் வர சொல்றாரு. இன்னமா இறங்க சொல்றாரு?
உங்களுக்கு இறங்கி வந்த தெய்வம் இப்ப சொல்றாரு, என்னுடைய டிவைனிட்டிக்குள்ளார நீ வாடா, என் தெய்வீகத்துக்குள்ளார வாடா, உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் அங்க இருக்குன்றத அழைக்கிறாரே. ஏன் அந்த வெளிச்சம் நமக்கு இல்லை? ஏன் அந்த வெளிச்சம் இல்லை? நான் சொல்வேன், இளைய மகன் மட்டும்தாங்க உண்மையாவே அனுபவிச்சான். என்னங்க, இளைய மகன் மட்டும்தாங்க உண்மையா அனுபவிச்சான். ஆமா, கூப்பிட்டு ஒரு சல்யூட் போடணும். கேட்கிறாளே, என் சொத்தை, என் சொத்தை, என் சொத்தை தப்பா தப்பான்னு சொல்லுங்க. அம்மா அப்பா சொல்லுங்க முதல்ல. புள்ள சொத்தை பிரிச்சு கொடுறான்னு சொல்றது மேலே பிரிச்சு கொடுக்கறது தான். எதுவுமே வாயை திறக்காது. நம்ம வீட்டிலே ஊறுபட்ட பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இவர் பாட்டுக்கு இப்போ பிரிச்சு கொடு விரிச்சு கொடுன்றாரு. இல்லை இல்லை, அதை சொல்ல. பெரியவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். நீங்கள் நல்லா இருக்கிற காலங்கள்லேயே உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செஞ்சு நீங்கள் 2 பேரும் தப்பிச்சு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு அதையும் ஃபிக்ஸடில் போட்டுவிட்டு எந்த பயல்ட்டி கையேந்தாமல் நிம்மதியாக வாழ்கிறதுக்குரிய வழியை இப்பயே தேடுங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். நீங்கள் நாளைக்கு அது உங்களை பார்த்துக்கும். வார்னிங். எந்த சுதந்திரமாக இருக்கட்டும், நல்லா இருக்கிற காலங்களில் செட்டில் ஆகிடும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க பாருலாம். ஆமாம், நல்லா இருக்க காலங்களில் செட்டில் ஆகிடும். சில பேரண்ட்ஸ்லாம் நான் கூப்பிட்டு தான் பிள்ளைகளுக்கெல்லாம் சொத்தை எழுதி வச்சுட்டேன்னு சொல்லி என் கையிலே கொடுத்து பிள்ளைகளுக்கெல்லாம் நான் பத்திரம் கொடுத்து எல்லாரும் போதுமாப்பான்னு ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க. புரியல, செஞ்சிருங்க. நல்லது சொல்கிறேன், செஞ்சிருங்க. நல்லா இருக்க காலத்தில் நமக்கு எப்போ ஜீவன் இருக்கும் இல்லைன்றலாம் நமக்கு தெரியாது. கடவுள் எப்போ கூப்பிடுவார் கூப்பிடலாம் தெரியாது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கு. மாதிரக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதை. புரியல, எல்லாம் இப்போ நல்லா இருக்கும். சொத்துன்னு தொடங்கின உடனே எங்க இருக்க பேயெல்லாம் இறங்குமோ தெரியாது. ரொம்ப மனவேதனைப்படுத்து. ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை, கேர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதை. மோசமான உலகம், நாமும் அதில் சிக்கொண்டு போயிடக்கூடாது. சரி பாருங்க, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் மாம்சத்தின் இரத்தத்தை உடையவரானார். மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவனை தனது மரணத்தில் அழித்து ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுவிப்பதற்கு. அப்ப என்ன ஆக்க வந்திருக்கிறாரு? இப்ப அந்த விடுதலையை நான் சுதந்திரமாக்கிட்டேன்னா நான் ஒரு பிள்ளை தானே. அப்ப நான் சுவிகார பிள்ளையனாலும் சுவிகாரனுக்கு சுதந்திரம் உண்டு. நான் சொல்லுகிறேன், நீ வீட்டு பிள்ளையா இருக்காத, வேணாம். நிறைய பேர் சர்ச்சுக்கு வரீங்க, ஆராதிக்கிறீங்க, விடுதலையோடு இருக்கிறீங்களா? பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு இருக்கிறீங்களா? பரிசுத்தமாகுதல் இயேசுவின் இரத்தத்தினாலதான் உண்டாகிறது என்பதை அறிவும் வெளிச்சமும் உங்களுக்கு இருக்கிறதா? உங்கள் சுய புத்தியினாலே நீங்கள் பரிசுத்தமாக முடியாது. உங்கள் சுய முயற்சி உங்களுக்கு பரிசுத்தத்தை கொண்டு வராது. அற்ப பிரயோஜனம், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். இயேசுவின் இரத்தத்தினாலதான் பாவ மன்னிப்பின் நிச்சயம் கிடைக்கும். பரிசுத்தமாகுதல் இயேசுவின் இரத்தத்தினாலதான் கிடைக்கும். இதற்கு தான் தன்னுடைய ஒரே பிள்ளையை கொடுத்து அநேகம் பிள்ளைகளை இன்னைக்கு மகிமையில கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஒரு பிள்ளைய. அப்ப இப்ப உங்க நிலையை புரிஞ்சுங்க. நான் சுவிகாரம் தான், ஆனா சுதந்திரவாளி. நான் வீட்டு பிள்ளை கிடையாதுப்பா. சுவிகாரமா இருந்தாலும் நான் சுதந்திரவாளி. நான் சுவிகாரம் திரும்ப திரும்ப சொல்றேன். பெத்த பிறகு வாங்கின தத்து புள்ள கிடையாது. உலகமே பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறந்த பிள்ளை நான். பிரைஸ் எல்லாம் புரிஞ்சுங்க. நல்லா நீங்க உங்க வெளிச்சம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்மளுக்கு இருக்க வயசை வச்சு 55 வயசு ஆயிடுச்சு பிரதர். பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாலியா நான்? போயா. ஆமா, பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி. சில பேர் சொல்லிட்டு அலையலாம் பாருங்க. ஆமா, அன்னைக்கு ஒருத்தனை போடுறான், ஏன் உங்க டேட் ஆஃப் பர்த் என்னான்னு கேட்டா இந்த கிபியில் வராது கிமுவில் வராதான்றான். அப்படியா? எப்போ பிறந்தீங்க? நான் பிறந்தெல்லாம் 20,000 வருஷம் இருக்குன்றான். சொல்கிறவன் பைத்தியமாக இருந்தால் பரவாயில்லைங்க, நல்ல ட்ரெஸ்ஸோடே இருக்கிறான். புரியல? 20,000 வருஷம் சார். சார் உலகம் உண்டாகி கூட அப்படி தெரியலையே சார் அப்படின்னா அதெல்லாம் தெரியாது. எங்கே சார் இருந்தீங்க? ஐரோப்பாவில் இருந்தேன், இப்படிலாம் ஆசியாவிலேயே அப்படியே வந்தேன். இப்போ இங்கே ட்ராவல் ஆகி எத்தனை வருஷம் சார் இருக்கும்? ட்ராவல் ஆகி இப்போ ஒரு 40 வருஷம் இருக்கும்.
இப்போ இனிமேட்டு எங்க சாவு இல்லையா எனக்கு அப்படின்றான். இது அவன் பைத்தியக்காரனா என்னான்னு நமக்கு தெரியல. ஆனா இந்த மரமண்டைகளுக்கு கிடைக்காத வெளிச்சமெல்லாம் அவனுக்கு கிடைச்சிருக்குது. நான் சொல்லுகிறேன், நான் இருந்தவன், இப்பொழுது இருக்கிறவன், இனிமேல் இருக்க போகிறவன். வாயத்தரன் சொல்லுங்க பார்க்கலாம். வாயத்தரன் சொல்லுங்க எல்லாரும். நான் இருந்தவன், நான் இருக்கிறவன், இருக்க போகிறவன். ஏன்னா நான் பிள்ளையானால் நான் சுதந்திரவாளி. அவர் மரணத்தை ருசி பார்த்ததினாலே மரணம் என்னை ஆண்டு கொள்வது இல்லை. உங்களை சந்தன பெட்டியில வச்சு புதைச்சாலும் அதிலிருந்து வெளியே வருவீர்கள். ஹல்லேலூயா. கையிலே உலக கைகடிகாரத்தையே உங்க கையில கட்டி செத்து போன உடல்ல வச்சு இது இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் ஓடிட்டு இருக்குன்னு சொன்னாலும் அது நின்றாலும் நீங்க கல்லறையில நிக்க மாட்டீங்க, எந்திரிச்சு வந்துருவீங்க. ஹல்லேலூயா. அதனால கல்லறை எங்க இருக்கணும்ன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, வந்துடக்கூடாது. நான் மரணத்தை ருசி பார்ப்பது இல்லை, மரணம் என்னை ஆண்டு கொள்வது இல்லை. இப்ப இருக்கிற வியாதியும் என் மேல இருக்கிற வியாதி இல்லை, அது மகிமைக்கு எதுவா தேவன் மாத்திரத்துக்காக வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பாருலாம். முதல்ல எப்போதுமே இப்படி உங்க நிலையை கொண்டு வாங்க. சுதந்திரவாளியா இல்லையா? சுதந்திரவாளியா இல்லையா? வீட்டு பிள்ளையே அப்படி இருந்தா பெத்த பிள்ளை எப்படி இருக்கணும் சொல்லுங்க? எப்படி இருக்கணும்? உங்க நிலைப்பாடு எப்படி இருக்கணும்? நான் சொல்லுகிறேன், நான் சுவீகார பிள்ளைதாயா, சுதந்திரவாளியா? நான் சொல்வேன், ஒரு இளைய மகன் அப்பாட்ட வந்து கேட்கிறான், கொடுப்பா ரைட்ஸை கொடு, ரைட்ஸை கொடுன்னு கேட்கிறான். கேட்ட உடனே தகப்பன் பிரித்து கொடுத்தார். நான் சொல்றேன், பிரித்து கொடுத்தார். திரும்ப வந்த பொழுதும் கொடுப்பார். திரும்ப வந்தப்பையும் நம்மள எத்தனை தடவை போயிட்டு வந்தோம் நமக்கு தெரியுமா? சொல்லுங்க. மனசளவில் எத்தனை தடவை போயிட்டு வந்தோம் நமக்கு தெரியுமா? சொல்லுங்க. அவன் நேரடியாக கேட்டான், பைபிள் இருக்குது. நம்மெல்லாம் எத்தனையோ தடவை பிரிச்சுக்கிட்டு போயிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, எத்தனையோ தடவை கோச்சிக்கிட்டு ஆண்டவட்ட ஜெபம் நாம படுத்திருக்கிறோம். நம்ம சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக கிறிஸ்துவை விட்டு பிரிந்து இருந்திருக்கிறோம். எவ்வளோ விஷயத்தில் வாழ்ந்திருக்கிறோம். இன்னைக்கும் திரும்பி வந்த எனக்கு அதே உரிமை இருக்குதா இல்லையா? திரும்ப சொல்லுங்க. ஆனா ஒருத்தன் பெருசன் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறான், பெரியவன் ஒருத்தன் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறான். அந்த பிள்ளைக்கு பேர் என்ன? வீட்டு பிள்ளை. அது பிள்ளை என்னதுங்க? வீட்டு பிள்ளை. வீட்டில் இருக்கதான் பத்திரமா வச்சுக்கோ. ஏய் மைக்கை பத்திரமா வை, இது பாஸ்டர் மைக்கு. ஏய் ஃபேன் சுத்தமாக தொடச்சி வை, பாஸ்டர் வந்தோடனே ஃபேன் போட சொல்லுவார். எனக்கு அது இப்படி சில அதிகாரிகள்லாம் எனக்கு இருக்கிறாங்க, வந்துடக்கூடாது. ஏய் பத்திரமா வை, கீபோர்டை போட்டு காடை போட்டு குக்கு குக்குன்னு அமுக்கிட்டே இருக்கிற, புரியல? நீ தொடவே மாட்டேன்ற, புரியல? புரியல? பார்த்தீங்கன்னா தொடச்சி வை, தொடச்சி வை, பத்திரமா பத்திரமா நல்ல பத்திரம். இது எந்த பிள்ளை? வீட்டு பிள்ளை. அந்த புள்ள உள்ளார வரான், மைக் எடுக்கிறான், ஹலோ பிரைஸ் சொல்லார் பாஸ்டர் ஒரு காணிக்கப்பட்டு பாடுறேன் அப்படின்றான். குதூகலம் கொண்டாட்டமே. வீட்டு பிள்ளை என்ன செய்யுது? முடிச்சோன மைக்க கொடு, நான் தொடச்சிட்டு பாஸ்டர் கொடுக்கணும். புரியுதா? புரியுதா இல்லையா? சுவீகாரமா வந்த பிள்ளை சுதந்திரவாளியா இருக்கிறான். ஆனா வீட்டுக்குள்ளாரே இருக்கிற பிள்ளை எத்தனை வருஷத்துக்குடா மைக்க தொடச்சிட்டு இருக்க போற? எத்தனை வருஷத்துக்குடா மாப்பு போட்டுட்டு இருக்க போற? எத்தனை வருஷத்துக்குடா எனக்கு தண்ணி வச்சுக்கிட்டு இருக்க போற? எப்படா நீ சுதந்திரவாளியா மாற போற? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? வீட்டில் இருக்கு பாருங்க, சில பிள்ளைய நம்பிலாம் நீங்கள் வீட்டை விட்டு போகலாம், ஆனால் சில பிள்ளைய நம்பி வீட்டையே விட்டுட்டு போக முடியாது. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? சில பிள்ளைய பார்த்தீங்கன்னா வீடு அப்படியே பத்திரமா வச்சுருக்கோம், அது பேர் வீட்டு பிள்ளை, புரியல? ஆனால் வீட்டுலார ஒரு பிள்ளை வரும் பாருங்க, வரும், எடுக்கிறத சாப்பிடும், எடுக்கிறோம், போனோம், இருக்கிற இடத்துல போட்டு அது பாட்டு போயிட்டுருக்கோம். வந்தோன்னா அம்மா சொல்லுவாங்க, தெரியும் தெரியும் இதுதான் வந்துட்டு போச்சுன்னு தெரியும், கரெக்டாக அம்மா சொல்லும். எல்லாம் இருந்த இடத்துல இருக்காது. ஆனால் ஒன்று தெரியுமா? அதுதான் சுதந்திரம். இப்போ காலையில் கூட ஒருத்தன் பேசியிருந்தாரு. அந்த பையன் வருவானா வீட்டுக்கு, அப்படி தோளில் கை போடுவானா, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கியப்பா, ரொம்ப அழகா இருக்கப்பா இன்னைக்கு. அப்படியாடா? ஆமாப்பா இன்னைக்கு இன்னும் ரொம்ப அழகா இருக்கப்பா. சரிப்பா ஒரு 1000 ரூபா தாப்பா. சரிப்பா ஒரு 1000 ரூபா. சிலப்புல வரும், அப்படியே உட்காந்துருக்கான். ஏன்டா உட்காந்துருக்க? ஒரு 1000 ரூபா வேணும். அவன் முவரையை பார்த்தோன்னே கொடுக்க பார்த்தணும். சொல்லு, 1000 ரூபா உனக்கு எதுக்குடா? படா படா.
அந்த பிள்ளை வந்துச்சு, தோளில் கையை போட்டுச்சு. புரியல? அப்பா ஒரு 1000 ரூபாய் வேணுப்பா. 1000 ரூபா போதுமா? 100 ரூபா போடுப்பா. போதுமாப்பா? ரொம்ப நல்ல அப்பாவா இருக்கே, ஒரு முத்தம். முடிஞ்சு போச்சு. 5000 ரூபா அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். முடிஞ்சு போச்சு. எந்த புள்ளைங்க? எந்த புள்ள? வீட்டில் ஒரு புள்ள இருக்கும் பாருங்க, பணத்தை எண்ணும் கட்டி வைக்கும், பணத்தை எண்ணும் கட்டி வைக்கும், சாப்பிடாது. பாருங்க, இந்த வீட்டுப்புள்ள வந்து கடைசி நேரத்தில் வந்து கேட்குது, இவ்வளவு காலம் உன் கூட இருந்தேனே, ஒரு லெக் பீஸாவது தந்தியா? இவ்வளவு காலம் இருந்தனே ஒரு குஸ்கா போட்டியா? இவ்வளவு காலம் இருந்தனே ஒரு மட்டன் பிரியாணி வாங்கி கொடுத்தியா? அப்படின்னு அப்பா சொல்றாரு, டே என்னுடையவைகள் எல்லாம் டேய், காணாம போன பிள்ளைக்கே மறுபடியும் சுதந்திரம் இருக்குன்னா, காணாமையே போகாம இருக்கிற உனக்கு எவ்வளவு சுதந்திரம் இருக்குது, அனுபவிக்க தெரியலையடா. அதனால சொல்லுங்க, நான் சுவிகார பிள்ளையா இருந்தாலும் சுதந்திரவாளி. நான் வீட்டு பிள்ளை கிடையாது. சொல்லுங்க, நான் வீட்டு பிள்ளை கிடையாது. சர்ச்சுக்கு ஏதோ வந்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு பாஸ்டர் காணிக்கையை கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு எங்களை எல்லாம் பத்திரமா கடவுள் வச்சுக்கணும் ஜெபம் பண்ணிக்கோங்க பாஸ்டர், வந்து கூட போற வரப்பெல்லாம் கீழே விழக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிக்கோங்க பாஸ்டர் அப்படின்னு மந்திரிச்சு விடணும். வேளாண்மையில் தண்ணி எடுத்துருவாங்க எல்லாம், பாட்டிலாம் வயசான பாட்டிலாம், தண்ணி எண்ணெய் எல்லாம் வரும். புரியல? எல்லாம் அந்த பாட்டிகளுக்கெல்லாம் நான் மந்திரிக்கிறேன். புரியல? ஆமாம். பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வெளியே உட்காந்து பைபிள் படிச்சுட்டு இருக்கேன். அந்த பாட்டி படி ஏறி வருது. படி வரும்போது சினிமா பாட்டு, வயசு 85. நான் பாட்டு பாடக்கூடாதுன்னு பாடிக்கிட்டு இருக்கேன். அப்படியே பண்ணிட்டு என்னை கிராஸ் பண்ணி போயிடுச்சு. மேலே போயிட்டு திரும்பி வந்துட்டு இப்படி என்னை பார்த்துச்சு. ஐயா வாண்ண என்ன பான்னு, நீங்கன்னே தெரியவே இல்லை கண்ணுக்கு அப்படின்னுச்சு. என்ன பாண்ண சொல்லணும். ஐயோ வேணாம், நான் வரேன். இதெல்லாம் வீட்டு பிள்ளை. சொல்லுங்க பார்க்கலாம், வாயை சொல்லுங்க. எத்தனை சினிமா பாட்டு பாடினா நீலாம் வீட்டு பிள்ளை தான். வாயை திறந்து சினிமா பாட்டு பாடினா வீட்டு பிள்ளை தான். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபைக்கு வந்துட்டு மற்ற நாள்லாம் ஜெபம் இல்லாமல், வேத வாசிப்பு இல்லாமல், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இல்லாமல், தேவ உணர்வு இல்லாமல் வீட்டில் உட்காந்து நாடகம் பார்த்துக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ வீட்டு பிள்ளை தான். ஆனால் சுவிகாரமாக இருந்தேன் என்றால், அவருடைய இரத்தத்தினால் பிறப்பிக்கப்பட்டவனாக இருந்தால், தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பிப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, ஆதலால் பாவம் செய்ய மாட்டான். அந்த ஹையருக்கு வாங்க, சொல்லுங்க, நான் சுவிகாரம் தான், சுதந்திரவாளி, வீட்டு பிள்ளை இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் வீட்டு பிள்ளை எல்லாம் கிடையாதுங்க, சுதந்திரவாளி. யோசிச்சு பாருங்க. எனக்கு உங்களை பார்த்தா சில நேரத்தில் பொறாமையாக இருக்கும். இந்த பக்கத்து சேரை பிடிச்சி வைப்பீங்க பாருங்க, அதோடைய ரகசியம் என்ன? எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. ஏன்னா நான் எந்திரிச்சிட்டா என் சேர்லேயே உட்காந்துடுறாங்க. புரியுங்களா? பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் தம்பி ஒரு நாள் சொன்னான், உங்கள் சேரை தனியாக போட்டுருவோமா. நான் வேணாம், அது வேறு சிங்காசனம் மாதிரி ஆயிரும், இந்த சேராக இருக்கட்டும். பக்கத்தில் இருக்க சேரை அழகாக அந்த வாரம் வரும்போது அழகாக பிடிச்சி வைப்பாங்க பாருங்களேன், சபக்கனை. அதுவும் வரவங்களாம் அப்படி வந்து பார்த்துட்டு இப்படி பார்ப்பாங்க. இவங்க அப்படி பேசவே மாட்டாங்க. அப்படி பார்த்தோன்னே சில பேருக்கு முடிகிற வரைக்கும் ஆள் வராது. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சேர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க பை வைக்க. உண்மையாக இதெல்லாம் உங்கள்கிட்ட தான் கற்றுக்கணும். உண்மையாக தெரியல. ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்தில் நீங்கள் இன்னமா வீட்டு பிள்ளையாவே இருக்கீங்களே. யோசிச்சு பாருங்க. பார்த்தீங்கன்னா மற்றவன் நல்லா இருந்தானா, அவன் நல்லா இருக்கிறான், நான் நல்லா இல்லைன்னு வெக்கமா இல்லை உனக்கு? அவன் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அவன் சுதந்திரத்தை அவன் கேட்குறான். உன் சுதந்திரத்தை உனக்கு கேட்க தெரியலையே. சுகத்துக்குரிய சுதந்திரத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள். விடுதலையின் சுதந்திரத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள். உனக்குன்னு வச்சிருக்கிற உன்னத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள். யார்ட்டையும் கேட்கணும் அவசியம் இல்லை. நீ சுவிகார பிள்ளையானால் சுதந்திரம் தான். அல்லேலூயா. உண்மையாகவே ரொம்ப நாளாக நான் யோசித்தேன். இளைய மகனை பார்த்து நான் பேசணும். பரவாயில்லடா, வாங்கிட்டு போய் அனுபவிக்க உனக்கெல்லாம் தெரியுதுடா.
நாங்கள் நிறையா பேர் வாங்காமே வீட்டு பிள்ளையாவே வாழ்ந்துட்டோம்டா. வரக்கூடாது. கோயிலுக்கு போவோம். ஆமாம், யாரிடம் செல்வோம் இறைவா, அதான் வீட்டு பிள்ளை. வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. பைபிள்ல எடுக்க மாட்டோம். யாரிடம் செல்வோம் இறைவா, இப்படி பாடி இறைவா தலைவான்னு சொல்லி முடிச்சிருவோம். புரியல? வீட்டு பிள்ளை, வீட்டு பிள்ளை மெயின்டெனன்ஸ். ஆமாம், நம்ம சபையில் கூட சில பேர் வீட்டு பிள்ளையாக தான் இருக்குது, மெயின்டெனன்ஸில் போட்ட மாதிரி இருக்குது. புரியல? சுதந்திரிக்கணும். ஹல்லேலூயா. சுகம் என்னுடைய உரிமை. தேவன் பரிசுத்தத்தை எனக்கு சொத்தா கொடுத்திருக்கிறார், உண்மையை எனக்கு சொத்தா கொடுத்திருக்கிறார், நீதியை சொத்தா கொடுத்திருக்கிறார். எல்லாமே அவர் விலை கொடுத்து வாங்கினதை எனக்கு விலை இல்லாமல் கொடுத்திருக்கிறார். அவர் விலை கொடுத்ததை நான் விலை இல்லாமல் பெற்றிருக்கிறேன். அதை பெற்றதை நான் அனுபவிக்காமல் இருக்கிற வரைக்கும் வீட்டு பிள்ளைதான். பிரைஸ் தி லார்ட். நீ பாருங்க, அந்த பிள்ளையை நான் டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்குறேன். சில பிள்ளைய பாருங்கள், வீட்டில் வரும், அது பாடு தட்டு எடுக்கும், சாப்பாடை போகணும், அது பாடு சாப்பிடும் பாருங்கள், பார்க்குறப்பே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சில பேர் அம்மா எல்லாம் திட்டிகிட்டு இருப்பாங்க, குட், அப்படி தான் பிள்ளைன்னா அப்படி தான் இருக்கணும். கீழே சிந்தும் பாருங்க, அதில் ஒரு சந்தோஷம், புரியல? அதில் ஒரு மகிழ்ச்சி. சிந்தாமல் சாப்பிடு, அதெல்லாம் அந்த காலத்துலங்க. இப்போ சிந்தி சாப்பிட்டா தாங்க பிள்ளை. அப்படி சாப்பிட்றான் பிள்ளை, அரைக்குறையாக சிக்கனை கடிச்சு தூக்கி போடுவாங்க பாருங்க. ஐயோ, மிச்சத்தை நம்ம கடிப்போம், புரியல? தூக்கி போட முடியாதே அப்படின்னு சொல்லி. அதான் சுதந்திரம். ஆனால் சில பிள்ளை படுத்தே இருக்கும் பாருங்க, சவள பிள்ளை மாதிரி. அது அப்படியே சாப்பிட்டு தட்டை மூடி வை, உயிர் போகிற மாதிரி பேசும் பாருங்க. சாப்பிட்டு இல்லை, மூடி வை தட்டை. ஏன், உனக்கு என்ன பொறாமையா? நீ வேணா எடுத்து சாப்பிடு அப்படின்னு பாருங்க ஒரு பிள்ளை. நான் சொல்கிறேன், அது பாருங்க சாப்பிடாது பாருங்க. யாராவது என்ன செய்யணும், காமி, அதுவும் படுத்துக்கிட்டு எந்திரிக்காது. செமிக்குமா? நான் சொல்கிறேன், நீங்களாம் சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். நிரம்பி ஒரே ஒரு வசனத்தை கலாத்தியர்லேருந்து படித்து நான் முடித்து உங்களை ஜெபம் பண்ண வைக்கிறேன். கலாத்தியருக்கு நிருபத்துக்கு போவோம். தேங்க்யூ ஜீசஸ். 4ஆம் அதிகாரத்துக்கு போவோம். புரியல? 4ஆம் வசனம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இப்ப யார் ஆவியில நீங்க அவர் அப்பான்னு கூப்பிடுறீங்க? வீட்டில் புள்ள டேடின்னு கூப்பிடுறத பார்த்தீங்கன்னா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொரு புள்ள கூப்பிடுறத வச்சு எந்த புள்ள கூப்பிடுதுன்னு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம குரலில் நம்ம கூப்பிட்டோம்னா அவர் பிதா என்ன செய்ய மாட்டாராம்? யார் அவன்? இன்னும் ஒருத்தனை அப்பா அப்பான்றான் கிளன்ட்டு, யார் அவன்? அதை அக்செப்ட் பண்ண. அதனால பிதாவே என்ன பண்ணுறாராம், தன்னுடைய குமாரனுடைய ஆவியை நமக்குள்ளார வச்சு அப்பா பிதாவே அன்பா. இப்ப இந்த குரல் யார் குரல் மாதிரி இருக்கான்? உடலோ யாக்கோபு போல இருக்கு, ஏசாவை போல இருக்கிறது, குரலோ யாக்கோபை போல இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். உடலோ பீட்டரை போல் இருக்கிறது, குரலோ என் ஒரே பேரான குமாரனை போல் இருக்கிறது. அப்பா பைபிளை படிக்கிறப்பெல்லாம் இப்படி படித்து பார்த்தீங்கன்னா நமக்கா அவர் எவ்வளோ பண்ணியிருக்கிறார் தெரியுமா? இவ்வளவும் பண்ணி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கிறிய, எப்போ என் ஆத்துமாவை சொல்வான்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன். புரியுதா? எப்படா ஆசீர்வாதம் போடுவோம் டபக்குன்னு இறங்கி போவோன்னு பார்த்துருக்கேன். கறி கடையில் கறி திந்துருன்னு கவலைப்படுறேன், போகிற கடையில் பிரியாணி திந்துருன்னு கவலைப்படுறேன். எதிர்த்தாப்புல இருக்கிறவன் சாப்பாட்டுக்கே ஓப்பன் பண்ணிடுவான் டோக்கன் போட்டு. இந்த மனுஷன் 11 மணிக்கு முடிச்சா சங்கீதாச சாப்பாடே ஓப்பன் பண்ணிடுறேன். அதனால ஒரே சாப்பாடே சாப்பிட்டு போ, ஒரு வேலை முடிச்சு போயிரும்ல, கட்டிக்கிட்டு ஏன் போகிறேன், ஒரே வேலையாக முடிச்சுட்டு போயிரு.
புரியுங்களா? இப்படிலாம் பல யோசனைகள் ஓடுது. வீட்டு பிள்ளையே இதெல்லாமா நமக்கு யோசனை? யோசிச்சு பாருங்க. நான் சுவிகார புத்திரனாகும்படி என்னை முன் குறித்தவர், என்னை தெரிந்து கொண்டவர், என்னை அழைத்தவர். இன்னைக்கு நான் சுவிகாரனாக இருக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கிடைச்ச மீட்பு தான் இன்னைக்கு என்னை சுதந்திரவாளியாக கொண்டு போய் வச்சிருக்கு. என்னவா இருக்கிறீங்க? இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவங்கள கை தூங்க பார்க்கலாம். பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருக்கவங்க கை தூங்க பார்க்கலாம். விடுதலை வாழ்க்கை இருக்குன்றவங்க சோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ரைட், யூ ஆர் ஃப்ரீ, யூ ஆர் ஃப்ரீ இன் பிளட் ஆஃப் ஜீசஸ். அனுபவிங்க, எந்திரிங்க ப்ளீஸ். என் மீது அன்பு கூர்ந்தே போற்றுவியா பலியானி சிலுவையிலே. ஈஸியான பாட்டு தான். எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க என்ன கழுவிட்டா. பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னா பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட எங்கள் ஆராதனை உமக்கே. தினமும் உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே. அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி. இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி. கரைப்படாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே. கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே. வல்லமையும் சொல்லுங்க மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. ஒரே கையை உயர்த்துங்க, நீ காடை மட்டும் பிடிப்பா. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. நான் சுவிகார பிள்ளை தாங்க, ஆனா பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க அவருக்கு ஒரே பிள்ளை தாங்க. நான் சுவிகார பிள்ளை தான் பிறக்கிறதுக்கு முன்னாடி, உருவாகிறதுக்கு முன்னாடி, ஒளிபீடத்தில் இருக்கிற காலத்திலேயே, உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் என்னை முன்னறிந்தார், முன்குறித்தார், தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி என்னை முன்குறிச்சார்.
நான் சுவிகார பிள்ளையானால் சுதந்திரவாளியா இருக்கணும். வீட்டில் இருக்க பிள்ளையெல்லாம் பிள்ளை இல்லை, உன் கர்ப்பத்தின் பிறப்பானவனே உனக்கு பிள்ளையா இருப்பான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்துக்கு யாரெல்லாம் சொந்தக்காரர்களா இருக்கிறீங்களோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்டு அந்த ரத்தத்துடைய மகிமையும் வல்லமையும் அறிஞ்சவங்க மட்டும்தான் அவருடைய பிள்ளையா இருக்க முடியும். நான் உலக தோற்றத்துக்குமே முன்னாடி நான் முன்குறிச்ச நோக்கம் என்னன்னா, நான் சுவிகார பிள்ளையா இருந்து சுதந்திரத்தை அனுபவிக்கிறதுக்காக. அதனால நான் பிள்ளை, சுவிகாரமும் எனக்கு சுதந்திரம் உண்டு. நான் சுவிகாரத்தில் இருப்பேன்னா சுதந்திரம் கட்டாயமாக இருக்கு. பிளட் ஆஃப் ஜீசஸில் நான் மீட்கப்பட்டிருப்பேன்னா எல்லா சுதந்திரம் எனக்கு உண்டு. அவரை பிதாவை அப்பா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு கூட அவர் தம்முடைய குமாருடைய ஆவியை எனக்குள்ளார வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ மேன்மைன்னு நினைக்கிறீங்க? தம்முடைய ஆவியை கொண்டு பிதாவை கூப்பிட வைக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்களேன். நன்றி அப்பா. உங்க பிள்ளை நான் வந்து நிற்கிறேன், உங்க பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை சேர்த்து கொள்ளுங்க, உங்க பிள்ளையாக வைத்து கொள்ளுங்க. என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை சேர்த்து கொள்ளுங்க, உங்க பிள்ளையாக வைத்து கொள்ளுங்க. பரலோக தகப்பனே, உம்முடைய குமாரன் வழியாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மீட்பின் வாழ்வுக்காய் நன்றி. குமாரன் வழியாக எங்களுக்கு கொடுக்கிற சுதந்திரத்துக்காய் நன்றி. குமாரன் வழியா உம்மோடு நாங்கள் உறவாட ஒப்புரவாக எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை தந்திருப்பதற்காக நன்றி. குமாரனுடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை தந்திருப்பதற்காக நன்றி. பரிசுத்த வாழ்வை தந்திருப்பதற்காய் நன்றி. உங்க பிள்ளைன்ற அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காய் நன்றி. ஆண்டவரே, நாங்கள் பிள்ளைன்றப்ப அந்த சுதந்திரத்தை, எங்களுக்கு நீங்க வச்சிருக்க சுதந்திரத்தை நாங்கள் சுவிகாரத்தின் மூலமா நாங்கள் எடுத்துக்கொள்கிறோன்றதுக்காக நன்றி சொல்லுகிறோம்ப்பா. அதெல்லாம் எங்களுக்கு கொடுத்த எல்லா காரியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். வந்தமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. முதலாவது இந்த வெளிச்சத்துக்குள்ளார வழி நடத்துங்க. நாங்கள் இன்னைக்கு பிறந்தவங்க இல்லப்பா, உலக தோட்டத்துக்கு முன்னாடியே தேவனால் முன்னறிந்த பல பிள்ளைகள் நாங்கள் இருந்தோம், இருக்கிறோம், இனி இருப்போம், கட்டாயம் இருப்போம். அப்படி ஒரு வாழ்வை எங்களுக்கு தந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஜீவனுள்ள வாழ்வை தந்திருக்கிறேன், ஒளியான வாழ்வை தந்திருக்கிறேன், மரணமில்லாத வாழ்வை தந்திருக்கிறேன். அதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். உடைய பிள்ளைகள் யாவரையும் நன்மையால் நிரப்பும். தேவ கிருபை தாங்கி இந்த வாரம் முழுவதும் நடத்தட்டும். இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரியம் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியானவருடைய அன்னுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பு நம் அனைவரோடும் உலகம் முழுக்க சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. God bless you.